உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா அண்ணா வந்துட்டியா? என்னாச்சுண்ணே? எங்க எங்க அவனோட தலை? கொன்னுட்டல்ல? எத்தனை வெட்டு வெட்டின? கண்டன் துண்ணுமா அவனை வெட்டி போட்டுட்டல்ல? எங்க அவனோட போனோம்? ஓ அங்கே கிடக்கா? நான் வேணா இப்பே போகவா? பைத்தியக்காரி, என்னடி பேசுற? ஆமாட்டி, எனக்கு பைத்தியம்தான். அண்ணா நீ சொல்லுன, என்னாச்சு? அண்ணா இது கழுத்துல கட்டி இருக்க எனக்கு அருவருப்பா இருக்குண்ணா. இத எப்ப இருக்க? எப்ப அறுத்து வீசன? சொல்லுண்ணா. அவ இன்னும் சாகலல. பைந்தாங்கோலி உள்ள ஓடி போய் கதவை பூட்டிக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டேன். கதவை உடைச்சிட்டு அவனை வெளில இழுத்து வந்து அவனை கழுதா கரகரன்னு அறுக்கிறதுக்குள்ள இவங்கெல்லாம் வந்து என்னை தடுத்து விட்டாங்க. அவனும் சாவலல. என்ன எதுக்கு எனக்கு இம்புட்டு பெரிய தண்டனை? இன்னும் எம்புட்டு நேரம் நான் இந்த தாலியோட இருக்கிறது. கழுத்தெல்லாம் தீ பிடிச்சு எரியற மாதிரி இருக்குன்னு. சீக்கிரமாவே இவங்களாம் என்னை எம்புட்டு நாள் தடுக்க முடியும்? அணையாத நெருப்பு எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவனை கொன்னு வீசும் போதுதான்ல அடங்கும் இந்த நெருப்பு. இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், ஆனா நிரந்தரமா அவன் தப்பிக்க முடியாதுல்ல. என்னால முடியும்ல. கத்தியை எடுத்துட்டு போய் இப்பவே அவன் தலையை அறுத்து வேண்டாம்ல. அதுக்குதான் அண்ணன் இருக்கேன்ல. என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு என் கையில தான்ல சாவு. பைத்தியங்களா, அண்ணன் தங்கச்சி மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? கொலைகாரங்க மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. ஆறு கொலைகாரன்? ஆறு நான் கொலைகாரனா? இந்த பச்சை புள்ளைய பாருடி. இவ வாழ்க்கை ஒருத்தன் பேரோட அறுத்து எரிஞ்சிட்டு போயிருக்கானே உன் அண்ணன். அவன் நல்லவன், நாங்க கொலைகாரங்களா? அவன் நல்லவன் இல்லடா. வாய மூடு. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இனி எவ சொன்னாலும் நிக்க போறது கிடையாது. யாரால என்ன தடுக்கவும் முடியாது. உன்னை சேர்த்துதாம்ல சொல்லுதேன். அண்ணன் நான் இருக்கண்ண. அடுத்த தடவை என்னை சேர்த்து கூட்டிட்டு போ. நான் அவன் கைய காலி எப்படி அப்படி புடிச்சுக்கிட்டேன். நீ அவன் கழுத்து அறுத்து போட்டுன. புள்ள பூச்சி அறுத்து போறதுக்கு பண்ண அருவா எதுக்குல? அவனுக்கு நான் போதாதா? நான் அவனை கொல்லுதேன். அவன் நிச்சயம் சாவான். அதுவும் இந்த கையால தான் அவன் சாவான். அவன் பணத்தை தர நிறுத்திட்டு வந்து காலடியில போடுதேன். அதுக்கு மேல அந்த கழுத்தை அறுத்து போடல. அது வரைக்கும் காத்துக்கிட்டு, கொஞ்சம் காத்துக்கிட்டு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாம் அந்த சவுந்தர பாண்டி ரத்தம் தாம்ல. நீங்க கூட பிறந்தவனை விட்டு கொடுத்துறியா? நீ அவனை காப்பாத்துறதுக்கு உன் அம்மா வந்து கால விழ, நீ வந்து அந்த கதுல தாங்கி நிக்க. அவனை காப்பாத்த என்ன வந்து சமாதானப்படுத்திதீலோ? ஏண்டா இப்படி கண்மூடித்தனமா யோசிக்கிற? எனக்கு யார் மேலேயும் பாசமும் கிடையாது, எந்த பந்தமும் கிடையாது. நான் ரேஷனலா யோசிக்கிறேன். ஒரு எமோஷன்ல கொலை பண்ணிடலாம். கையில இருக்கிறத கழட்டி கொடுத்துடலாம். சொத்தை எழுதி வச்சிடலாம். எமோஷன்ல என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசிக்கிறவன் தான் ரேஷனல் மனுஷன் இல்லையா? என்ன நீ படிச்ச படிப்பெல்லாம் என்கிட்ட காட்டுதியோ? இப்படி எல்லாம் பேசினா என் மனச மாத்திலாம் நினைக்கியோ? இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன். உனக்கு அண்ணன் முக்கியம், முசுறு முக்கியம். அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேச. செத்து போனால என் தங்கச்சி கவிதா, அந்த தாயிலா புள்ளைய நினைச்சு பாத்தியால?
கண்ணை மூடினாலே அண்ணே அண்ணே நான் கடைசியா கத்துறதாம்ல என் காதுல விழுது. இங்க உசுரோட பணமா கிடக்குறால எசக்கி, அவ கேக்கா ஏன்னா என் வாழ்க்கை நாசமாயிடுச்சுன்னு கேக்கா. இதுக்கெல்லாம் காரணம் ஆறு அண்ணா அந்த முத்து பாண்டி தானே. அவனை விட்டு வைக்க சொல்லுதியா? அவனுக்கு சாவு என் கையில தாம்ல. சரி, நான் கெட்டவதான், அப்படியே இருந்துட்டு போறேன். இப்பவேவா நீ அந்த முத்துப்பாண்டியை கொல்ல போற? இல்லல்ல, அவனை கொல்லணும்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்க வேணாமா? அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு வேண்டியது எல்லாம் ஒண்ணுதே, உன் அண்ணா உசுரு. அதை எடுக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டல. என்ன நீ எப்ப புரிஞ்சுக்க போறேன்னு எனக்கு தெரியல சண்முகம். புரிஞ்சுப்பியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நான் உன் பக்கம் நின்னுதான் பேசுறேன். நீ இல்லனா உன் தங்கச்சிங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? அத நினைச்சுதான் நான் பேசுறேன்டா. இப்ப நான் இருந்த மட்டும் என் தங்கச்சி வாழ்க்கை என்னல ஆச்சு? நாசம் தானே ஆச்சு. பட்டு பூச்சி மாதிரி, யாருக்கும் தெரியாம பூத்திருந்த பூ மாதிரி, அவளுக்கு உண்டு அவளுக்கு வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்தாலும்ல. ஒரு எறும்பாவது கொண்டு இருப்பாளுங்களா? பசிச்ச வயித்த பட்டி போட்டு அனுப்பியிருப்பாளா என் தங்கச்சி எசுக்கு? ஒரு நியாய தர்மம் வேண்டாமல? ஒன்னும் தெரியாத பிள்ளைகளை மிதிச்சு விளையாடுதானுங்களே அப்பனும் அண்ணனும். இது என்னல நியாயம்? எதுக்குல இவங்களுக்கு அம்பிட்டு வஞ்சம்? இத நினைக்க நெஞ்சு கொதிக்குதுல. அவனுங்களை சும்மா விட சொல்லுதியா? அவனுங்களை ஏதாச்சும் செய்யணும்ல. இல்லடா என் தங்கச்சி கவிதா ஆத்மா சாந்தி அடையாதுல. சண்முகம், நான் இப்போ உன் அத்தை பொண்ணு பரணி இல்லடா, உன் பொண்டாட்டி பரணியும் இல்ல, டாக்டர் பரணி. இவ்ளோ இமோஷனலா இருந்தா நிச்சயமா மென்டலா உனக்கு என்னமாவது ஆயிடும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க நேர்மையானவங்களா இருந்தா இந்த விஷயம் தெரிஞ்சதும் பாரதிய பத்தி நீங்க என்கிட்ட தான் பேசியிருக்கணும். அதை விட்டு நீங்க என்கிட்ட வேற மாதிரி பேசிட்டு பாரதி கிட்ட போய், பாவமா அவங்க வாழ்க்கையில இந்த சின்ன வயசுல எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒன்னும் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வரல. எனக்கு பாரதியை பிடிச்சிருக்குமா? நான் தான் அவங்கள லவ் பண்ணேன். அவங்க இல்லாத வாழ்க்கைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்ப நீங்க என்ன கூட்டிட்டு போயிட்டா மட்டும் நீங்க சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எப்படி நீங்க நம்புறீங்க? அது நடக்கவே நடக்காதுமா. துரோகி, ஏன்டா இப்படி பண்ண? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என்ன பத்தி யோசிக்காம ஆதி கிட்ட போய் நீ சொல்லிட்டல. ஆனா நீ சொன்னதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஆதி, பாரதிய நீ மறந்துரு. பாரதி இனிமே உன் லைஃப்ல வரமாட்டா. அது எப்படிமா ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றீங்க? நான் பாரதி மேல வச்சிருக்கிற காதல் அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு போயிடும்னு நினைக்கிறீங்களா? நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஆனா அவங்க கிட்ட எல்லாம் எனக்கு வராத உணர்வு பாரதி கிட்ட வந்ததுமா. நான் பாரதியின் தமிழையும் என் உயிரான்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பாரதியின் தமிழும் எனக்கு முக்கியம். நீங்க வேணா பாரதிய மிரட்டி அவங்களை என்கிட்ட இருந்து விலக சொல்லலாம். ஆனா அவங்க கிட்ட இருந்து என்ன உங்களால பிரிக்க முடியாது.
ஆதி, நீ 1000 காரணம் சொன்னாலும் இந்த விஷயத்துல பாரதி மாதிரி ஒரு பொண்ணை நான் ஏத்துக்க மாட்டேன். நான் ஒண்ணு காதலுக்கு எதிரி இல்ல. ஆனா நீ காதலிக்கிற பொண்ணுக்கு உன்னை காதலிக்க தகுதி இல்லைன்னு தான் சொல்றேன். இனிமே இத பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. நாளைக்கு காலையில நாம வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல ஆதி. ஒரு விஷயம் சொல்றேம்மா, நீங்க பாரதி கிட்ட பேசி என்னையும் பாரதியும் பிரிச்சுட்டதான் நினைக்காதீங்க. இந்த நிமிஷம் நீங்க பாரதிக்கு ஏற்படுத்தின காயத்தை மறைக்கதான் நான் உங்களை விட்டு தள்ளி இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். எது நடந்தாலும் பாரதி மேல எனக்கு இருக்கிற அன்பு என்னைக்கு மாறாதுமா. அவ அருமை உங்களுக்கு புரியாது. அவளை மாதிரி ஒருத்தி இனிமே கிடைக்க மாட்டா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நீங்க சாமி கிட்ட பத்திரமா இருப்பீங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. நீங்க எங்க கூட இல்லாம அம்மாவும் நானும் ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா. உங்களுக்கு என் ஃப்ரெண்டு தெரியும் தானே? நான் கூட கல்யாணம் நின்னு போகணும்னு வேண்டிக்கிட்டேனே, கல்யாணம் கூட நின்னு போச்சே. அப்பா, நீங்க சாமி கிட்ட போனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. உங்களை மாதிரியே அம்மாக்கு தெரியாம எனக்கு நிறைய ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுப்பாரு. என் கூட நிறைய விளையாடுவாரு. நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க சொல்ற மாதிரி சொல்லுவாரு. நான் சொல்ற பேச்சு எல்லாத்தையும் அவரு கேட்பாருப்பா. நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்போ ஃப்ரெண்டோட அம்மா என்னையும் அம்மாவையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதனால என் ஃப்ரெண்ட ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. இனிமே நான் விளையாடுறதுக்கு யாருமே இல்லாம தனியா இருக்க போறேன். அப்பா, சாமி கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டு என்னை விட்டு போகாத மாதிரி பண்ணுவீங்களா? நான் உங்க செல்ல பொண்ணு தானே. எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிருக்கீங்கல்ல. எனக்கு என் ஃப்ரெண்டு என் கூடவே இருக்கணும்பா. ப்ளீஸ் பா. ஃப்ரெண்ட், நான் அப்பா கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்க. என் கூடவே தான் இருப்பீங்க. ஓகேவா? ஏங்க ஏங்க சொல்லு. வேலையா இருக்கீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? சரிங்க. வந்தது வந்துட்ட, சொல்ல வேண்டியதை சொல்லு. என்னமோ தெரியலங்க, எனக்கு மனசே சரியில்லை. ஏன், என்னாச்சு? தூங்க போறப்ப கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு மனசை கெடுத்துக்கிட்டு தூக்கம் வராமல் லோன்னு அலைய வேண்டியது. போ, வேலையை பாரு போ. ஆமா, நான் ஏதாவது சொல்ல வந்தா மட்டும் உங்களுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு முடியாது. இங்க பாரு, போய் படுத்து தூங்கு. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இதை பாருங்க, நீங்க போய் படுங்க. இந்த துரை பையன் இன்னும் சாப்பிட வரல. அவனுக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு வரேன். உன் மகன் அப்படியே உழைச்சி கிளச்சி வரப்போறான். எங்கேயாச்சும் மூளையில் உட்காந்து குடிச்சு விட்டு போத தலைக்கேறி போய் வரப்போறான். அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்து சோறு போடு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரிப்பா, வீடு கிடைச்சிருச்சாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் தம்பி, அப்பாட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன் சார். வீடு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கான் சார். பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்காம போகுமா? இந்த ஜேபி ஒரு விஷயத்தை செஞ்சா
அது ஆக சிறப்பாக தான் இருக்கும். அதுவும் நீங்களாம் அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் இருக்கணும். அது என்ன சொல்லுவாங்க, அது ரிச்சான வீட்டில் உங்கள் தகுதிக்கும் தராதரத்துக்கும் அதானே பொருத்தமாக இருக்கும். சார், நீங்க உடனே ஓனரை வர சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுப்போம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிடுங்க. ஆஹா ஜெயாம்மா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் புயல் மாதிரி இருக்கீங்க. நேர்லயே பார்த்துட்டேன். அசத்தி போட்டீங்க போங்க. 10 நிமிஷம் எல்லாத்தையும் முடிச்சிருவோம். கரெக்ட் ஐயா, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் கணக்கு ஐயா. ஏங்கா இவங்களோட கடன் பிரச்சனைக்கு இவ்ளோ செலவு பண்ணி நாம ஏங்கா வீடு வாங்கணும்? முதல்ல இதெல்லாம் நமக்கு தேவையாக்கா? அப்படி இல்லடி, எல்லாம் நல்லதுக்கு தான். இந்த வீட்ல எத்தனை நாளைக்கு தான் நம்ம வசதி இல்லாம இருக்க முடியும் சொல்லு? அதுவும் இல்லாம பிறக்க போறது இந்த ஜெயாவோட வாரிசு. அந்த வாரிசு இந்த வீட்ல பிறக்க போகுதான்னு நினைச்சு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்போதான் நிம்மதியா இருக்கு. அதெல்லாம் சரிக்கா. எனக்கு என்னமோ இந்திரா வருவாளான்னு சந்தேகமா இருக்கு. அவ வரலனா அவ அக்காவியா அவ அனுப்ப மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? ஆமாண்டி, ஜேபி வந்தது கூட அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவளும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு தான் எனக்கும் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. விடு, பார்க்கலாம். சண்டை வந்து காவியாவை மட்டும் புது வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடிஞ்சா நம்ம வேலை ஈஸியா முடியும். என்னங்க கடவுளே. சார், நீங்க சொன்ன 2 கோடியையும் செக்கா கொடுத்துட்டேன். என்ன சதாசிவம் ஐயா. கரெக்டா இருக்கா? சந்தோஷம் தானே? ஐயா, எல்லாம் சரியா இருக்குங்க ஐயா. ஐயா, நீங்க சொல்லி நான் மறுபேச்சு பேசுவேனா? அம்மா, எனக்கு வீட்டை விற்கிறதுக்கு எண்ணமே இல்லை. ஐயா சொல்றதுனால தான் நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா. ஜேபி சார், உங்களுக்கும் தான் ரொம்ப நன்றி. எனக்கு என்னம்மா திரும்ப திரும்ப எனக்கு நன்றி எல்லாம் சொல்லி 3வது மனுஷன் ஆக்காதீங்க. நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் நினைச்சுதான். என்ன கணக்கு? ஆமாங்க ஐயா. சரி, நல்ல நேரமா இருக்கு. சாவி அவங்க கிட்ட கொடுங்க. கொடு. இந்தாங்கம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சம்பந்தியம்மா, போட்டதை போட்டபடி எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு 1 மணி நேரத்துல சமைச்சிடுறேன். எல்லாரும் சாப்பிட்டுடலாம். சம்பந்தியம்மா, இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல நீங்க வந்து எங்களை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் எதுக்கு? நானும் உங்களுக்காக செஞ்சேன்னு சொல்ல விரும்பல. என் பேர குழந்தையும் என் மருமகளும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் செஞ்சேன். இதுக்காக எனக்கு தனியாலாம் நன்றி சொல்ல வேண்டாம். அதுவும் பெரிய மனசுதான் சம்பந்தியம்மா. ஹலோ. சொல்லுங்க. ஓ, அப்படியா சாமி? சரிங்க சாமி, பண்ணிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. அப்படியே செஞ்சிடலாம். யாருக்கா? ராகினி, நம்ம ஜோசியர் தாண்டி பேசினாரு. இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கியிருக்கோன்னு அவர்கிட்ட சொன்னேன். உடனே வர நல்ல முகூர்த்தமா பார்க்க சொன்னேன். அவரு நாளைக்கே பால் காய்ச்சிட்டு போயிடலாம், ரொம்ப நல்ல நாளுன்னு சொன்னாரு.
ஆனா அத்தை, அதுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிருமா என்ன? அதெல்லாம் பாத்துக்கதான் கௌதமும் மாமாவும் போயிருக்காங்கல்ல. மத்தபடி என்ன, சின்ன சின்ன வேலைங்க தானே. புடவையெல்லாம் வாங்கணும், பூஜைக்கான ஏற்பாடு பண்ணணும், அவ்வளவுதான், செஞ்சிடலாம். அத்தை, ஒரே நாள்ல 2 கோடிக்கு வீடு வாங்கிட்டீங்க. இதெல்லாம் செய்ய முடியாதா என்ன? தாராளமா செஞ்சிடலாமே அத்தை. எல்லாமே செய்யலாம் ஹேமா. எல்லாரோட மனசும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா போதும். மத்தபடி நமக்கு எந்த குறைச்சலும் வராது. சரி, நீ கிளம்பு ராகினி. என்னென்ன தேவைன்னு நாம பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம், சரியா? சுபா, ஹேமா அத்தை, நீங்க போய் வீட்டு வேலையெல்லாம் பாத்துருங்க, சரியா? சரிங்க அத்தை. பாத்துக்க சுபா. சரிங்க அத்தை. இந்திரா. அத்தை, என்னையா கூப்பிட்டீங்க? உன் பேரு தானே இந்திரா, உன்னதான் கூப்பிட்டேன். நீ காவியாவை பத்திரமா பாத்துக்கிட்டு எல்லா வேலையும் செய், புரியுதா? கண்டிப்பா செய்யறேன் அத்தை. சரி, நாங்க போயிட்டு வந்தோம். சரிங்க, சுபா, சரிங்க அத்தை. பாத்துக்க. பாடி. இந்திரா. ஏ இந்திரா, இந்திரா. என்ன இந்திரா, பாத்தியா? அத்தை மனசு லேசா மாறுது போல இருக்கு. அக்கா, எனக்கு அவங்க என் பேரை சொல்லி சொல்லி எத்தனை முறை கூப்பிட்டாங்க. இந்திரா, எல்லாம் சரியாயிடும். நம்ம புது வீட்டுக்கு போறோம்ல, இனிமே நம்ம சந்தோஷமா இருக்க போறோம், சரியா? சரி, ஓகே தானே? இவ சொல்ற மாதிரி கண்டிப்பா நடக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், செத்துட்டாளா இல்லையா? அட உண்மையாவது சொல்லுடா. அவ உயிரோட இல்லல்ல? இல்லண்ணே, உண்மைதானே. என்னண்ணே, அந்த ஆட்டோவே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லடா, அது வந்து அண்ணே, அது ரொம்ப நேரமா ரிப்பேர் ஆகி ரோட்ல தான் நின்னுச்சுண்ணே. இப்பதான் ஸ்டார்ட் ஆகி போகுது. பின்னாடி யாரோ. யோ, லைன்ல இருக்கியா இல்லையா? உன்னதான் இருக்க மங்கா. நீ கேட்டதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. நீ கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. யோ, என்னையா சொல்ற? டவுட்டா இருக்கா? டவுட்டா? என்ன டவுட்டா? என்னம்மா மறுபடியும் சொதப்புறாரு? போச்சு. யோ, இங்க பாரியா, எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்க. பக்கத்துல என் பொண்ணு இருக்காளேன்னு பாக்குறேன். அவ செத்துட்டா மங்கா, அது உண்மைதான். தயவு செஞ்சு என்ன நம்புமா. என்னையா சொல்ற? நான் திரும்பவும் சொல்றேன், அவ செத்துட்டா. நான் சொல்றத நம்பலல்ல? நீ வேணா பாரு, இன்னும் 2 நாள் கழிச்சு பேப்பர்ல நியூஸ் வரும். அப்ப நான் சொல்றத நீ நம்புவ. சரி சரி, என்னவோ. அப்படி மட்டும் ஏதாவது நியூஸ் கேஸ் வராம இருந்துச்சு, அவ்வளவுதான். இங்க பாரு, சும்மாலாம் இருக்க மாட்டேன், புருஷன் கிருஷ்ணன் பார்க்க மாட்டேன். என் கையால நானே உன்னை கொன்னு போட்டுருவேன் பாத்துக்க. பொம்பளைங்க நாங்களே மண்டபத்துல அந்த கிழவனை யோசிக்காம போட்டு தள்ளிட்டோம். நீ என்னடானா ஒண்ணுத்துக்கு உதவாம என் ஆளுங்க கொண்டுட்டாங்க, அவளுக்கு உசுறு இல்லைன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க. போனவை நான் என்ன சொல்ல வரேன்?
உங்க அப்பா சத்தியம் பண்ணாத குறையா அவ செத்து போயிட்டான்னு சொல்றான். இப்ப இல்லைன்னா என்ன, இன்னும் 2-3 நாள்ல பேப்பர்ல நியூஸ் வந்துரும். மா, அனன்யா கல்யாணமும் நாம நினைச்ச மாதிரி நடக்கல. அந்த கிழவு செத்ததே இப்ப பெரிய தலைவலியா இருக்கு. இந்த நேரத்துல ஏதாவது சொதப்புச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிடும். இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? நான் பாத்துக்கிறேன், விடு. இங்க பாரு, இப்ப உன்னோட வேலை என்னன்னா அந்த கஸ்தூரியோட மக யாருன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது எங்க குடும்ப சார்பா நான் உனக்கு கொடுக்கிற முகூர்த்த புடவை. பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கு. இது மாதிரி ஒரு புடவைய நீ இது நாள் வரைக்கும் கட்டியிருக்க மாட்ட. உனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராண்டியா தான் இருக்கும். அபிராமி, நீ சாதாரணமா கொடுத்தாலே அது கிராண்டா தான் இருக்கும். நீ இப்படி வேற சொல்லி தரனா சொல்லவே வேண்டாம். எங்க பொண்ணுக்கு நாங்க எடுத்ததை விட சிறப்பா தான் இருக்கும். என்ன இது? புடவை எப்படி மாறிச்சு? என்ன அபிராமி இது? இப்பதான் உன்னை பார்த்து பெரிய மனுஷி தான் சொன்னா. ஆனா நீ இவ்வளவு கேவலமா சின்னத்தனமா நடந்துக்குவேன்னு நினைக்கல. பழசெல்லாம் மறந்துட்டு பெருந்தன்மையா வந்திருக்கேன்னு நினைச்சேன். நீ பழசெதையும் மறக்காம மனசுல வச்சுக்கிட்டு பழிவாங்க வந்திருக்கேன்னு நீ கொடுத்த புடவையிலே தெரியுது. உன் மனசுல இவ்வளவு வன்மை இருக்குன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. கல்யாண பொண்ணுக்கு நலங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு யாராவது வெள்ளப்புடவை கொடுப்பாங்களா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்துல உன் வீட்டு படியேறி வந்து கூப்பிட்டேன். ஆனா என் பொண்ணு வாழவே கூடாது, வாழா வெட்டியாதான் வந்து நிக்கணும்னு உன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ஒரு தாய் தானே, 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி மருமகளை எடுத்திருக்கல்ல. உனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ கல்யாண நலங்களை நான் இப்படி பண்ணியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, இப்போ உனக்கு சந்தோஷமா? அத்தை பேசாத.
ஃபங்க்ஷன்ல சொந்தக்காரங்க முன்னால என்ன தலைகுனிய வச்சுட்டல. சபையில வச்சு எல்லாரும் முன்னாடியும் என்ன நல்லா அசிங்கப்படுத்திட்டல. என்ன இப்படி பழி வாங்கணும்னு எத்தனை நாளா காத்துட்டு இருந்த? இல்லாத நான் நடிக்காத. உன்னோட நடிப்பை பார்த்து கார்த்தி ஏமாறலாம், ஆனா இந்த அபிராமி ஏமாற மாட்டா. நேத்து கோவில்ல விளக்கு போட வரலன்னு நான் உன்னை பேசினத மனசுல வச்சுக்கிட்டு என்ன இப்படி பழி வாங்கிட்டல்ல. இப்போ உனக்கு மனசு திருப்தியா இருக்குமே? ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. பேசாத. கார்த்தி சொன்னாங்கிறதுக்காக ஐஸ்வர்யாவை விட்டுட்டு உன்கிட்ட பொறுப்பை கொடுத்ததுக்கு சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டேன். போதும், நிறுத்து. நீ என்ன அப்படி கூப்பிடாத. என் மூஞ்சிலிய முழிக்காத. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம். பேசாத. நீ என்கிட்ட பேசாத. எனக்கு இன்னும் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா இங்க நடந்த விஷயத்த கார்த்திகிட்ட மட்டும் சொல்லிடாத. நான் அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவன் தாங்க மாட்டான், வேதனைப்படுவான். இனிமே நான் உன் கையால சாப்பிட மாட்டேன். சாகர நேரத்துல கூட பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அத்தை, அத்தை. தீபா, இனிமே தான் பார்க்க போற இந்த ஐஸ்வர்யாவோட ஆட்டத்தை. Yeah. May I come in, sir? I'll get back to you. Sir. நம்ம ப்ரோக்ராம் டேட்ல கலைமகள் சபா அவைலபிளா இருந்துச்சு சார். ஸோ அதே புக் பண்ணிட்டேன் சார். ஓகே. ஃப்ரீ என்ட்ரிஸ் தானே? ஆமா சார். நீங்க தான் டிக்கெட் வேணான்னு சொல்லிட்டீங்களே. ஓகே. க்ரௌட் அதிகமாக வரலாம். ஸோ விஐபிஸ்க்கெலாம் சீட் அலாட் பண்ணிடுங்க. அவங்க யாரும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். அங்கே இருக்கிற ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட சொல்லுங்க. கான்சர்ட் அன்னைக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு சார். சரி, நீங்க பாருங்க. ஓகே சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன சொல்றீங்க சூர்யா? மரியா பார்வதி அத்தையோட பொண்ணு இல்லையா? ஆமா விக்ரம், மரியா ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கா. பார்வதி அத்தையோட பொண்ணு துர்காவா நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே மாரியை கொல்றதுக்கு புக்கில் விஷம் தடவின விஷயத்துல மரியா மேல நமக்கு டவுட் இருக்கு. இப்ப அந்த மரியா ஆள் மாறாட்டம் வேற பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றீங்க. ஆமா, மரியா ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அது சின்ன வயசுல காணாம போன பார்வதி அத்தையோட பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? யாரு அவங்க? எங்க இருக்காங்க? அது வேற யாரும் இல்ல, மாரிதான். என்ன சொல்றீங்க சூர்யா? மாரிதான் சின்ன வயசுல காணாம போன பார்வதி பெரியம்மாவோட பொண்ணா? ஆமா விக்ரம். ஆமா, இத நீங்க யூகமா சொல்றீங்களா இல்ல கன்ஃபார்மா சொல்றீங்களா? நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றேன் விக்ரம். அந்த மரியா வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவ மேல எனக்கு டவுட் இருந்தது. ஒரு நாள் மாரியோட தாத்தா என்ன அவசரமா கிராமத்துக்கு வர சொன்னாரு. மாரியை பத்த அம்மாவோட அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மாரி சின்ன வயசுல போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, செயின், காப்பு எல்லாத்தையும் பத்திரமா பெட்டிட்டு வச்சிருந்தேன். அந்த பொருளெல்லாம் நேற்று ராத்திரி திருட்டு போயிடுச்சு மாப்பிள்ள.
அதுக்கப்புறமா தான் மாரி தான் பார்வதி அத்தையோட பொண்ணு மரியா ஆள்மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண. அது மட்டும் இல்ல விக்ரம், மரியாவே உண்மையை ஒத்துக்கிட்ட முடிஞ்ச நிரூபிச்சு காட்டுன்னு என்கிட்ட சவால் விட்டா. சவால் விட்டாளா? ஆமா. அது மட்டும் இல்ல, என் வீட்டுக்கே வந்து ஆள்மாறாட்டம் பண்ணது மட்டும் இல்லாம அவ யாருன்னு சொன்னா. யார் அவ? அவ வேற யாரும் இல்ல, ஜாஸ்மினோட தங்கச்சி. ஜாஸ்மினோட தங்கச்சியா? அவ எதுக்கு இங்க வரணும்? ஏற்கனவே மாரிய கொலை பண்ண பார்த்ததுல மரியா மேல டவுட் இருக்கு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது மரியா தனியா இதை பண்ணல, அவளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. எனக்கும் அதே டவுட் தான் விக்ரம். உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? அந்த கருப்பூர்வம் சண்முகமும் சண்முகத்தோட மனைவியும் மரியா பின்னாடி இருப்பாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. முதல்ல கருப்பூர்வம் சண்முகத்தோட போட்டோல இருந்த அந்த லேடி யாருன்னு இன்னும் தெரியல. எங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மாரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்க. இதெல்லாம் யாரு பண்றா, எதுக்காக பண்றாங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு விக்ரம். அந்த லேடி யாரு, எதுக்காக மாரிய பழிவாங்க நினைக்கிறாங்க? சூர்யா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன விக்ரம், சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற அதே கேள்விதான் எனக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான பதிலை தேடி பார்த்தா ஒருத்தர் மேலதான் வந்து நிக்குது. அது வேற யாரும் இல்ல, உங்க சித்தி தாரா தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படி இந்த வீட்ல உனக்கு உறவுகள் இருக்கோ அதே மாதிரி சொத்துல உரிமையும் இருக்கு. மகளே, ஒர்க் அவுட் ஆகுது. நீ ஒண்ணு இல்லாதவ இல்ல துர்கா, நீ ஒரு பெரிய கோடீஸ்வரி. என்னோட சொத்து பத்தி எல்லாமே உனக்கு தான் துர்கா. அம்மா, நான் சொத்துக்கெல்லாம் ஆசைப்படலமா. எனக்கு நீங்க தான் பெரிய சொத்தே. எனக்கு நீங்க கிடைச்சதே போதும்மா. இதுக்கு மேல நான் வேலைக்கு போய் உங்களை நல்லா பாத்துப்பேம்மா. நீயே ஒரு கம்பெனிக்கு முதலாளிமா, நீ எதுக்காக வேலைக்கு போகணும்? அண்ணே, இங்கதான் இருக்கேம்மா. சொல்லு பார்வதி. துர்கா இனிமே எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதனால என்னோட பேர்ல இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் துர்கா பேர்ல எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்கண்ணே? உன்னோட சொத்து உன்னோட விருப்பம் பார்வதி. சொத்தை யாருக்கு எழுதி வைக்க போற? உன்னோட மகளுக்கு தானே. சந்தோஷமா எழுதி வை. பரம்பரை சொத்துல உனக்கு என்ன பங்கு இருக்கோ அது அத்தனையும் உன் மக துர்காவுக்கு தானே. தொலைஞ்சது புள்ளையா இருந்தா நான் தான் அந்த புள்ளன்னு சொல்லி மொத்த சொத்தையும் ஆட்டியா போட்டிருப்பேன். முறைக்கிறா பாரு. ஐயோ அம்மா, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்த மாதிரி ஆயிடும். என் பேர்ல எந்த சொத்தும் எதுவும் வேண்டாம்மா. எனக்கு உங்க பாசம் மட்டும் போதும். அதுதான் எனக்கு மிகப்பெரிய சொத்து. என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு நீதானே வாரிசு. ஏன் அத நீ வேண்டான்னு சொல்ற? அம்மா ஆசைப்படுறேன்ல, நீ அமைதியா மட்டும் இரு. அண்ணே, சொல்லுமா. நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் என் பங்கு சொத்தை எல்லாம் துர்கா பேருக்கு மாத்தி எழுதிடலான்னு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறேன். மாரிக்கிட்டையும் சூர்யா கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி அவங்களே ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லணும். ஐயோ, அவங்க வந்தான்னா கெடுத்துருவான். சுஜாதா, அண்ணே, மாரிக்கு ஒரு போன் பண்றேன். அண்ணே, இந்தாங்க ரிங் போகுது. பார்வதி அம்மா கூப்பிடுறாங்க. இப்பதான் அங்க இருந்து வந்தோம்.
ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டு நான் விசாரிக்க கூப்பிடுறாங்க போல இருக்கு. ஹலோ அம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நல்லது மாறி. நான் உனக்கு வேற ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்மா? என் பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் துர்கா பேருக்கு மாத்தி எழுத போறேன். ரொம்ப சந்தோஷம்மா. துர்காவுக்கு இந்த வீட்ல எந்த கவலையும் குறையும் இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீயும் சூர்யாவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருங்க. சூர்யா கிட்ட நீயே இந்த விஷயத்த சொல்லிடு. சரிங்கம்மா. ஹஸ்பண்ட் சார் வந்ததும் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துடுறோம். சந்தோஷம் மாறி. அப்ப நான் போனை வச்சிடுறேன். சரிங்கம்மா. இந்த சுஜாதா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர், என்னாச்சு? அவங்களுக்கு ஃபீவர் 108 டிகிரி காட்டுது சார். இவங்களுக்கு 120 டிகிரி காட்டுது. இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள் சார். என்ன 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 சொல்றீங்க டாக்டர்? தெர்மோமீட்டர் ஒழுங்கா வேலை செய்யுதா? சார், நோ சான்ஸ் சார். இது புதுசுங்க சார். இம்போர்ட்டட் வேற. ஹை குவாலிட்டி தெர்மோமீட்டர். ஏமா இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னா எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களா? கிராமத்துல தான் பேய பார்த்தோம் அதை பார்த்தோம்னு சொல்றவங்களுக்கு தான் இப்படி எகுரும். அப்படி எதையாவது பாத்தீங்களா என்ன? இல்ல டாக்டர், அப்படிலாம் எதுவும் இல்ல. மெடிக்கலி நாங்க பேய் பிசாஸ் எல்லாம் நம்புறது இல்ல. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் சொன்னதை வச்சுதான் நான் கேட்டேன். டோன்ட் வரிமா, நான் 3 வேளைக்கு மட்டும் டேப்லெட்ஸ் தரேன். அதை போட்டுக்குங்க, சரியாயிடும். இந்தாங்கம்மா, இது உங்களுக்கு. இந்தாங்கம்மா, இது உங்களுக்கு. இந்த மாத்திரை போட்டீங்கன்னா உடனே நல்லா தூக்கம் வரும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியா போயிடும். இன்னைக்கு மட்டும் இந்த இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி சாப்பிடுங்க. சரிம்மா, வரம்மா. உடம்ப பாத்துங்க, சரியாயிடும். வாங்க டாக்டர், போலாம். மாத்திரையை போட்டுட்டு படுடி. பூஜா, உடம்ப பாத்துக்கோ. டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. பாத்துங்க. பார்த்து போங்க, போயிட்டு வாங்க. நானே செம்ம பயத்தில் இருக்கேன். பேயை பார்த்ததுலேருந்து அள்ளு விட்டுருச்சு எனக்கு. யார்கிட்ட சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்களா? என்ன ரோஹித் ப்ரோ இது? உங்க ஆளுக்கு என்ன திடீர்னு காய்ச்சல? எனக்கும் அதே பயம்தான் சிஸ்டர். நானே உங்ககிட்ட சொல்லாம தான் இருந்தேன். நைட்டு காளி கோவிலுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. பா, லைஃப்ல நான் அதை மறக்கவே மாட்டேன். எனக்கு எவ்வளவு பயமா இருந்தது தெரியுமா? அதான் காரணம் நினைக்கிறேன். இங்க பாருங்க, அவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு, எனக்கு வரல, அவ்வளவுதான். பார்த்த அதிர்ச்சியில ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள உதறிட்டு தான் இருக்கு சிஸ்டர். நான் பேய் இவ்வளவு நாள் நேர்ல எல்லாம் பார்த்ததில்ல, ஆனா நேத்து பார்த்ததில்ல எனக்கே அள்ள விட்டுருச்சு. ஆனா ஏன் பிரியா பேயா இவங்க 2 பேருக்கு மட்டும் பயம் காட்டணும்? அதுதான் சக்தி, எனக்கு புரியல. சரி ரோஹித் ப்ரோ, என் கூட வாங்க. எங்க? வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ ஆமாங்க, அது பிரியா தாங்க. அதே தாங்க. பிரியா, உனக்கு ரோஹித் பிடிக்குமா? அதுக்காக தான் இங்க வந்தியா? இது பிடிக்குமாவா? ரோஹித், உங்க மனசுல இருக்கிற பயம் போனா நீங்க போய் பிரியா கிட்ட பேசுங்க, போங்க. ஏது? போங்க. அது பேய்ங்க, அது கூட போய் பேச சொல்றீங்க? நாங்க தான் இங்க இருக்கோம்ல, நீங்க போங்க.
போங்க ஐயோ, ரோஹித். போங்க போங்க ரோஹித். என்னங்க போங்கண்ணா. அட ரோஹித், கை கொடுங்க, கேக்குறாங்கல்ல. ஐயோ அதெல்லாம் வேணாங்க. கொடுங்கன்னு சொல்றேன்ல. கொடுங்கன்னு சொல்றேன்ல. என்ன ரோஹித் ப்ரோ பயப்படுறீங்க? கையை கொடுங்க கொடுங்க கொடுங்க. நான் தர மாட்டேன். இந்த புத்திசாலிக்குள்ள இவ்ளோ பயமா? இது பிரியா இல்ல, பிரியாவோட சிஸ்டர். பயப்படாம கையை கொடுங்க. என்ன ரோஹித் ப்ரோ, நாங்க தான் இருக்கோம்ல. கையை கொடுங்க. அட கையை கொடுங்க ரோஹித் ப்ரோ, கொடுங்க. வலிக்குது. என்னால இன்னும் நம்பவே முடியலங்க. பார்க்க அப்படியே பிரியா மாதிரியே இருக்குங்க. ஆமா, இவங்களை எப்படி பாத்தீங்க, எங்க பாத்தீங்க, யார் பாத்தீங்க? இவங்க எப்படி பேர் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க? இப்படி மூச்சு விடாம இத்தனை கொஸ்டின்ஸ் கேக்குறீங்களே ப்ரோ, இதுக்கெல்லாம் ஒரே பதிலா சொல்றேன். பிரியா மாதிரி இருக்கிற தேவிய நான் எப்போ யார் மூலமா எப்படி சந்திச்சேன் தெரியுமா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, என்ன பிரீத்தி, யார் வந்திருக்காங்க பாரு. அண்ணி, தமைந்தி, அண்ணி திரும்ப வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. தமைந்தி, நீ கண்டிப்பா திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியுமா? போ, போய் ஒரு ரூம்ல பெட்டியெல்லாம் வச்சுட்டு வா. சரிங்க அத்தை. பிரீத்தி, நீ போ, அன்னைக்கு ஏதாவது காஃபி போட்டு கொடு. அதனால உங்க கூட வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க வந்த வழியாவே உங்க வீட்டுக்கு போயிடுங்க. என்னாலலாம் உங்க கூட வர முடியாது. இவர் என்னோட மெஸ்ஸ திருடவும் இல்ல, என்ன ஏமாத்தவும் இல்லை. எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை. நாங்க ஒன்னாதான் இருக்கோம். இவ என்ன திடீர்னு என்னென்னமோ பண்றா? ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, இங்க வரவே மாட்டேன்னு அவ்வளவு திமிரா பேசுனீங்க, இப்போதைக்கு வந்தீங்க?
ஏங்க நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? ஹலோ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தூங்க போறேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அடச்சே, இவ என்ன மைண்ட் செட்ல இருக்கானே புரிஞ்சுக்கவே முடியலையே. அடுத்து என்ன பிளான் பண்ண போறான்னு கெஸ் பண்ணவும் முடியல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா நினைச்சிட்டு இருக்கா அவ? திடீர்னு நைட்டு வீட்டுக்கு வந்தா, காலையில பேசிக்கலான்னு தூங்கிட்டா. காலையில பார்த்தா காணோம். இங்கே வரலனா எங்க தான் போயிருப்பா? டேய், இவங்க வீட்டுக்கு வரலனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கயாவது போயிருப்பாளா? இல்ல, தமேந்தி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போற ஆளே இல்ல. ஓ ரூம்ல நல்லா பாத்தியா? ஏதாவது லெட்டர் எதுவும் எழுதி வச்சிருக்காளா? அம்மா, லெட்டர் எல்லாம் எதுக்குமா எழுத போறா அவ? நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எதுக்குமா அவ வெளியே போகணும்? இல்லடா, இங்கேயும் வரல, அதான் அப்படி தோணுச்சு. எதுக்கும் நீ இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. எடுக்கலாமா போன? டேய், பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அம்மா, என்ன விளையாடுறீங்களா? ஏற்கனவே பிரஸ் மீடியான்னு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு இப்ப கிழின்னு கிழிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், என்ன டோட்டலா காலி பண்ணிடுவானுங்க. தமேந்தி வீட்டை விட்டு அவ வேற எங்கே போற இடம்னா அது மெஸ் தான். அன்னைக்கு கூட நைட்டு மெஸ்ல தான் தமேந்திய பார்த்தோம். கண்டிப்பா அவ அங்கதான் இருப்பா. நலா, நீ கார் எடு, அன்னபூர்ணி மெஸ்ஸுக்கு போலாம். அம்மா, என்னம்மா நீங்க? மெஸ் தான் பூட்டி இருக்கேம்மா. அம்மா, சாவி கூட என்கிட்ட தானே இருக்கு. அவ அங்க போய் என்னம்மா பண்ண போறா? டேய், தமேந்தி கண்டிப்பா மெஸ்ஸுக்கு தான் போயிருப்பா. அம்மா, எப்படி சொல்றீங்க? சாவி என்கிட்ட இருக்கு, அவ எப்படி அங்க போவா? டேய், அவளுக்கு அந்த மெஸ் தான் உலகமே. நீ பூட்டு போட்டுட்டா அவ அங்க போக மாட்டாளா? இவ்ளோ நாளா அவ கூட மெஸ்ல ஒன்னா வேலை பார்த்திருக்கியே, அவளை பத்தி கொஞ்சம் கூட நீ புரிஞ்சிக்கவே இல்லையா? அவளை பொறுத்த வரைக்கும் அந்த மெஸ் ஒரு கோவில் மாதிரிடா. அவளாலலாம் அங்க போகாம இருக்க முடியாது. எனக்கு என்னமோ அவ மெஸ்ஸுக்கு தான் போயிருப்பான்னு தோணுது. நீ முதல்ல வண்டி எடு, எதுவா இருந்தாலும் நேர்ல போய் பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். கிளம்பு. சரி, வா. கிளம்புடா. அண்ணே, அம்மா, வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னென்ன நல்லா இருக்கீங்களா? அக்கா உள்ளதா இருக்கு, இருங்க வர சொல்றேன். பேசிட்டு அத்தை, வாங்க அத்தை. ஏன் தமேந்தி, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாட்டியா? உன்னை காணோன்னு நாங்களா பதறி போயிட்டோம் தெரியுமா? எப்படியோ மெஸ்ஸ மறுபடியும் ஓபன் பண்ணிட்ட, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இது வெறும் மெஸ் இல்ல அத்தை, என் அம்மாவோட உயிர். இந்த மெஸ் திறந்திருக்கும் போது எங்க அம்மா என்ன பிரிஞ்ச உணர்வே இருந்ததில்ல. ஆனா இப்போ இந்த மெஸ் பூட்டி இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் அம்மா என்ன விட்டுட்டு போன மாதிரி துடிச்சு போயிட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மெஸ்ஸ நடத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். என்ன ஆனாலும் அந்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
ஐயோ, அந்த கண்ணாடியில பாப்பா அக்காவா தெரியறாங்களே. பேசாம தாடிகாரனாண்ட சொல்லிடலாமா? ஐயோ, தாடிகாரனாண்ட தான் பாப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. பாப்பா தான் பொம்மைன்னு தெரிஞ்சா தேவையில்லாத நிறைய பிரச்சனை வந்துடும். இதை பத்தி தாடிகாரனாண்ட சொல்ல வேணாம். தாடிகாரன் எங்கேயாவது இந்த கண்ணாடியில பாப்பாவை பார்க்க சொல்ல அக்காவா தெரிஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப பேஜாரா போயிருமே. அதனால முதல்ல இந்த கண்ணாடியை இங்கேருந்து எடுத்து தூரம் போட்டுருணும். ஐயோ ஐயோ ஐயோ, சாரியா. ஏய், சாரியா சாரியா சாரி. ஐயோ, ஐயோ, பாப்பாவை கண்ணாடியில பார்த்தா பிரச்சனையாருமே. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது அம்மா இந்த நேரத்திலேயே மேல வந்து விழற. அது வந்து கண்ணாடி அது முன்னாடி. ஐயோ, என்னாச்சுப்பா? அதான் எனக்கும் தெரியல. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தோ இவருக்கா இல்ல கண்ணாடி எடுக்க வந்துட்டு ஏன் மேல வந்து விழறா. என்னன்னு கேட்டா வந்தேன் போனேன்னு கதை சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்துல எதுக்கு கண்ணாடி பிடிச்சி நின்றுட்டு இருக்க? ஏய், கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்ல மாட்டியா? முதல்ல என்ன பார்த்து பதில் சொல்லு. ஐயோ, நம்ம திரும்பினா பாப்பா கண்ணாடியில பொம்மை அக்காவா தெரிவாங்க. அப்புறம் எதை மறைக்கணும்னு நினைச்சு இதை நம்ம திருப்பணுமோ தாடிகாரன் லைவ்ல பாத்துருவான். அப்புறம் அவள்தான் சோலி முடிஞ்சு. ஓ ஓ ஓ, எனக்கு இப்ப புரியுது. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த நேரத்துல வந்து உன் அழக கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருப்ப. ஐயோ, என்னது கண்ணாடிய பார்த்து ரசிச்சு நிறுகிறேனா? பக்கத்துல இருக்கிறது யாருன்னு காண்டி தெரிஞ்சா நீ இப்பெல்லாம் பேச மாட்டாயா? அது மட்டும் தெரிஞ்சது இந்த ஊடு ஊடாவே இருக்காது. ஐயோ, இவ தொல்லை தாங்கல. ஏய், சரியான லூசா நீ? ஏன் தான் இப்படி பண்றேன்னு தெரியல. மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறியா? பாப்பா, நீ படுத்து தூங்கு பாப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எழில், என்னம்மா? ஏண்டா பசங்களை சாயந்தரத்துல இருந்து நிக்க வச்சிருக்க? மா, அவங்களுக்கு ஆரோகன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. புதுசா வந்த கேர்டேக்கர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க தெரியுமா? பசங்க அடமண்டா இருந்தாலும் எதிர்த்து பேசினாலும் எல்லாத்தையும் நம்ம தானப்பா சரி பண்ணணும். ஆனா அவங்க சொல்ல வந்த விஷயத்தையே கேட்காம இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறது சரியா சொல்லு? அவங்க குழந்தைங்கப்பா. நம்மளை எதிர்த்து ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம அதை அட்வான்டேஜா எடுத்துக்கலாமா சொல்லு? அம்மா, அவங்களுக்கு சுத்தமா பயங்கிறதே இல்லாம போச்சு. எல்லாம் சரிதான்ப்பா. ஆனா நீ கொஞ்சம் அவங்க பேச்ச காது கொடுத்து கேட்டுக்கலாம்ப்பா. கண்டிக்கிறது மட்டும்தான் அப்பனோட பொறுப்புன்னு நினைக்கிறியா? இத கொஞ்சம் பாரு. இத பார்த்தா எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியும். பேசுற உன் குழந்தைங்க எவ்வளவு சேட்டை பண்ணாலும் இது வரைக்கும் நீ ஏதாவது பண்ணிருக்கிய அந்த மாதிரி? இல்ல இல்ல,
ஆனா வந்த முதல் நாளே அவ குழந்தைய என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா? இப்ப உனக்கு கோவம் வருதுல்ல? இதே கோவம்தான் அபிக்கும் கவினுக்கும் வந்தது. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? சார் சொல்லுங்க சார். என்ன இது? முன்னா திமுறா பேசுற? சார் என் குழந்தைங்கள இது வரைக்கும் நானே அடிச்சதில்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? சார் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? தெரியும். குழந்தைங்க தப்பு பண்ணா பதிலுக்கு நீங்களும் தப்பு பண்ணுவீங்களா? அது இல்ல சார். எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். Get out. சார் I say get out. பிள்ளைங்க மேல இவ்வளவு பாசத்தை வச்சிருக்கான். இதை எப்ப அவங்க கிட்ட காட்டுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ எப்படிமா அப்பாவை கல்யாணம் பண்ண? ஏன் என்ன? இல்லம்மா, அப்பா எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்காரே, அதான் கேட்டேன். உங்க அப்பா எனக்கு சாமி கொடுத்த gift. அந்த gift எனக்கு கிடைச்சதுனால தான் நீங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சீங்க. அப்போ நாங்கெல்லாம் gift இல்லையா? நீங்களும் தான் என்னோட gift. சாமி கிட்ட நானும் உங்க அப்பாவும் ஃபர்ஸ்ட் அபி வேணும்னு கேட்டோம். அப்புறம் கவின் காவியா வேணும்னு கேட்டோம். கடைசியா இந்த சேட்டை பண்ற அஞ்சலி வேணும்னு கேட்டோம். அப்படிதான் நீங்க எல்லாருமே பிறந்தீங்க. இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கோம். ஏமா என்ன நீ கடைசியா கேட்டிருக்க கூடாதா? ஏன் ஃபர்ஸ்டே கேட்ட? நீ தான் பொறுப்பா இருந்து தம்பி தங்கச்சிங்களை பாத்துப்ப. எதுவா இருந்தாலும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துப்ப. அதான் உன்னை ஃபர்ஸ்ட் கேட்டேன். போங்கம்மா, சமாளிக்காதீங்க. இதுக்குதான் மாடிக்கு போக கூடாதுன்னு சொன்னேன். அம்மா பயமா இருக்குமா? ஆமாம்மா, எனக்கும் பயமா இருக்கு. எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. மொட்டை மாடிக்கு போலான்னு சொன்னீங்க, இப்ப போலாமா? ஏமா இடி இடிக்குது? அதுவா, வானத்துல இருக்கிற குட் பீப்புளுக்கும் பேட் பீப்புளுக்கும் சண்டை நடக்குது. அந்த சத்தம் தான் இந்த இடி சத்தம். குட் பீப்புளும் பேட் பீப்புளும் எதுக்கு சண்டை போடுறாங்க? இவங்க பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்ச இவங்க கேட்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ள சண்டை வருது. அவங்க சண்டைய நிறுத்ததான் கடவுள் மழை பெய்ய வைக்கிறாரு. அப்படியாமா? ஆமா. அம்மா, மழை பெய்ஞ்சும் சண்டை நிக்கலையம்மா, இன்னும் இடி இடிக்குது. இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்களா? உங்கள யாரோ ஒரு ஆள் ஹோம்வொர்க் பண்ணல, அதுக்குதான் சாமி பயமுறுத்துறாரு. நான் இல்லம்மா, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. யாரு? நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. நான் தான் ஹோம்வொர்க் பண்ணலம்மா. சாமி என்ன பயமுறுத்த வேணாம்னு சொல்லுங்கம்மா. சரி சரி, நான் சாமி கிட்ட சொல்லிடுறேன். இனிமே ஹோம்வொர்க்க முடிச்சிடணும். சரிம்மா. அம்மாவை கட்டி பிடிச்சுக்கோங்க. கட்டி பிடிச்சா பயம் போயிடும். ஆமாமா, இப்ப பயம் இல்ல. எனக்கும் 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 பயம் இல்ல. நீங்க 4 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். அப்பதான் எந்த பயமும் இல்லாம நீங்க லைஃப்ல தைரியமா இருக்க முடியும்.
நாங்க ஒற்றுமையா இருப்போம். நீங்க எப்பவும் இதே மாதிரி எங்க கூடவே இருக்கணும். ஆமா ஆமா கூடவே இருக்கணும். அம்மா எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். அம்மா இங்க இருந்தா பயமே இருக்காதுல்ல? அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேனா? அம்மா திரும்பி வரவே மாட்டாங்களா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, விக்ரம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். ஆனா இப்ப வரைக்கும் பேசாம இருக்கியே, எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குதுக்கா. வயசான காலத்துல என்ன கழித்துக்கி விட்டுறாதக்கா. புலி, இப்ப விக்ரம கண்டுபிடிக்கிறது இல்ல விஷயம். அவனை உயிரோட கொண்டு வரணுமா இல்ல அவனையே காலி பண்ணணுமான்னு தெரியணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது 1000 கோடி ரூபாய் சொத்து. நாம யோசிக்காம அவசரப்பட்டு சட்டுன்னு அவனை காலி பண்ணிட்டோன்னு வெயி, நாளைக்கு கோர்ட்ல அவன் வந்தாதான் சொத்தை மாத்தி தர முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? நீ இப்ப முழிக்கிற மாதிரி நாளைக்கு நான் முழிக்க கூடாதுல்ல? அதான் லாயர் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அவனை முடிச்சிடலாம். ஆமாக்கா, அதுவும் சரிதான். வாங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். போன தடவை வரும்போது மட்டன் பிரியாணியும் மாங்காய் பச்சடியும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. இன்னும் பழச மறக்கல போல. இந்த தடவை என்ன வெஜிடபிள் பிரியாணியும் வெங்காய பச்சடியும் எப்படி செய்ய போறதுன்னு சொல்லி கொடுக்க போறீங்களா? லாயர் சார், சீரியஸான விஷயம் பேச வந்திருக்கோம். சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? விக்ரம் பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் பேருக்கு மாத்தி அந்த ட்ரஸ்ட்டை ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதை எப்ப சார் பண்ண முடியும்? மேடம், நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கு முதல்ல விக்ரமும் உயிரோட இருக்கக்கூடாது, அந்த மகாவும் உயிரோட இருக்கக்கூடாது. அவங்க இறந்து அவங்களோட பாடியை டாக்டர் பார்த்து டெத் சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த சொத்தை நீங்க ட்ரஸ்டுக்கு மாத்த முடியும். கன்ஃபார்ம் தானே சார் சொல்றீங்க? அவங்க இறந்து போனா தானே மாத்த முடியும்? ஆமா மேடம், 100% அப்பதான் மாத்த முடியும். அதுக்கப்புறம் மாத்தி எதுவும் சொல்ல மாட்டீங்களே? மேடம், அதுதான் டாக்குமெண்ட்ல இருக்கு. டாக்குமெண்ட்ல இருக்கிறத தான் நான் சொல்றேன். விக்ரம் பிளஸ் மகாவோட டெத் சர்டிபிகேட் வேணும், அப்பதான் சொத்தை மாத்த முடியும். பண்றேன். அவங்க சாகரத்துக்கு வழி பண்றேன். அவங்க 2 பேரோட டெட் பாடியும் இங்க வந்து சேர்றதுக்கு வழி பண்றேன். ஹாய். ஏங்க எங்கங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க? இல்ல, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கா? சரி வாங்களே, நானே உங்களை டிராப் பண்றேன். என்னது, நீங்களா? ஐயோ வேணாங்க, பரவாயில்ல. எங்க வீடு இதோ இங்க பக்கத்துல தான் இருக்குது. நான் அப்படியே நடந்தே போய்க்கிறேன். உங்களுக்கு எதுக்குங்க கஷ்டம்? ஏங்க, இதுல என்னங்க கஷ்டம் இருக்க போகுது? நான் என்ன உங்களை தலைமலையா தூக்கி வச்சுட்டு போறேன்? நான் அப்படியே இந்த வழியா தானே போறேன். அப்படியே உங்களை டிராப் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு போயிடுறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதுக்காக தேங்காயை எடுத்துட்டு வந்து
2 பேரும் கோயிலுக்குள்ள நின்னுகிட்டு இருக்காங்க. மாமா எதுக்கு இவ்ளோ தேங்காய் எல்லாம்? உனக்கு பேட்மிண்டன்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ அவ்வளோ உயிரா இருப்ப. ஆனா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்ல உன்னை பேட்மிண்டன் விளையாட விடல. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், திரும்பவும் நீ பேட்மிண்டன் கோர்ட்ல இறங்கி விளையாடினேனா 108 தேங்காய் உடைக்கிறேன்னு. நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே நீ பேட்மிண்டன் விளையாடிட்ட. அதுக்கு தான் இந்த தேங்காய். எனக்காகவா மாமா நீ இதெல்லாம் பண்ற? அடாத, நேத்து நீ பேட்மிண்டன் மேட்ச் ஆடும்போது நான் ரொம்ப நாள் கழிச்சு பழைய தனாவை பார்த்தேன். அப்படியே நெருப்பு மாதிரி இருந்த. நீ அவ்வளோ ரசிச்சு அந்த மேட்சை விளையாடின. நான் நினைச்ச வேண்டுதல் நடந்துருச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் பேட்மிண்டன் விளையாடணும்னு யாரும் எனக்காக இந்த மாதிரி பண்ணது கிடையாது. தேங்க்ஸ் மாமா. ஏய் அடாத தானா, ஒண்ணு இல்ல. இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? வேண்டுதலை வெளியே சொன்னா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷமா இத நான் வேண்டிட்டு இருந்தேன், இப்ப பழிச்சிருக்கு. அப்படி என்னத்தை தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க? ஊருக்குள்ள லவ் பண்றதுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு. உங்களுக்கு கோவிலை விட்டா வேற இடமே கிடையாதா? வீட்டுல தான் ட்ரெடிஷன் பழைய விஷயத்தையே பண்றாங்கன்னு பார்த்தா லவ் பண்றதுல கூடவாட பழைய மாதிரியே இருப்பீங்க. லவ் பண்ற இடம் பழசா இருந்தாலும் இந்த காதல பார்க்க நல்லாதான் இருக்கு. சரி வா, விநாயகர் கோச்சுக்கு போறாரு, சீக்கிரமா வேண்டுதல் முடிப்போம். நானும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உன்ன மாதிரி ஒரு நல்ல மாமா, நல்ல ஃப்ரெண்டா எனக்கு கிடைச்சதுக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தனாக்காக தானே வேண்டிக்கிட்டேன். அவன் இல்லாம தேங்காய் உடைச்சிட்டு இருக்க. அவன் எங்க? அது அவ வரல. அவ தான் ஏதோ கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமா போயிட்டாளே. சொன்னா ஏண்டா ஃப்ராடுங்களா? என்கிட்டயே போய் சொல்றீங்களா? லவ் பண்றத மத்தவங்க கிட்ட மறைச்சா பரவாயில்ல, கூட இருக்கிற என்கிட்டயே மறைக்கிறீங்களே. சரி வா, வீட்டுக்கு போலாம். ஏய், வேண்டுதல் முடிக்காம போக கூடாது. தேங்காய் எவ்வளவு இருக்கு பாரு, உடைச்சிட்டு தான் போகணும். தேங்காய் உடைக்கிறது பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நானும் உடைக்கட்டுமா? சரி உடைக்கலாமே. ஆனா தேங்காவை உடைக்கிறப்போ முழுசா உடைக்கணும், இல்லைன்னா தெய்வ குத்தமாயிடும். நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கணும், அப்பதான் உடையும். இப்ப பாரு. அந்த பொம்பளை என்னன்னா ஒரு தேங்காய் விலை கேட்டா ஒரு மூட்டைக்கான விலையை சொல்றா. ஆமா தேங்காய் விலை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அண்ணி. அண்ணி அங்க பாருங்க.
இவங்க 2 பேரும் எதுக்காக தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து ஏதோ வேண்டிட்டு இருந்திருக்காங்க. அது நடந்திருக்கும். அதான் 2 பேரும் சேர்ந்து தேங்காய் உடைக்கிறாங்க. அப்படி என்ன வேண்டியிருப்பாங்க? அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? என்ன வேணாலும் இருக்கலாம். இல்ல இல்ல, என் சீனோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வேண்டியிருக்க மாட்டான். இங்க பாருங்க அண்ணி, அந்த மாயா வெளிநாட்டுல இருந்து வந்தவ. அங்க இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சாதாரணமானது. அவளுக்கு நல்லா தெரியும் என்னைக்கோ ஒரு நாள் நாம அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோன்னு. அதுக்குதான் இந்த வீட்லயே தங்கறதுக்கு வேற ஒரு ரூட் எடுக்கிறா போல. அவள சும்மா விடக்கூடாது. இருங்க, இப்ப எதுவும் கேட்காதீங்க, இத அப்படியே விட்டுறலாம். பார்வதி, இவங்க 2 பேரையும் நேர்ல பார்த்து கேட்டா தானே பிரச்சனையை முடிக்க முடியும். ஒருவேளை இப்ப நீங்க கேட்டு சீனு ஆமான்னு சொல்லிட்டானா அப்புறம் என்ன பண்றது? இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்கவே வேண்டாம். நடக்க வேண்டிய விஷயத்த நாம பாப்போம். இப்ப நம்ம கிளம்பலாம். வாங்க வாங்க அண்ணி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? இப்போ யார் இதெல்லாம் பண்றாங்க? என்னால யூகிக்கவே முடியல. சம்பந்தி, எதிரின்னு யாரும் இல்லாமையா இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடக்கும்? எதையோ அவர் மிஸ் பண்றாரு. சித்தியோட சாவை விடுங்க. ஆனா இப்ப நடக்கிற விஷயம்லாம் என்ன கன்ஃபியூஸ் பண்ணதான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. கேட்டியலா? அவர் என்னவோ கன்ஃபியூஸ் பண்ணதான். எனக்கு எதுவும் புரியல. சித்தியை கொலை பண்ணவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, அந்த கேஸை திசை திருப்பதான் யாரோ இதை பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அநேகமா அத நீங்க கூட பண்ணிருக்கலாம். சீதா, மேல பேசப்படாது, மாப்பிள்ளன் கூட பார்க்க மாட்டேன். ஏங்க, யார்கிட்ட பேசுறோன்னு கொஞ்சம் தெரிஞ்சு பேசுங்க. சும்மா நம்ம மாப்பிள்ளங்க, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. வாயை மூடு. அதுக்கு இல்லங்க, நாளைக்கே அவரு உங்களுக்கு மேல அதிகாரியா வந்தா என்னங்க பண்ணுவீங்க? இந்த போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணுன்னு சொல்லு. நீங்க ரிசைன் பண்ணாலும் நான் விட மாட்டேன். ஒரு முறை எனக்கு சந்தேகம் வந்துட்டா அதை விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன். என் டவுட் உண்மையாதான் இருக்கும். ஏய், என்ன பேசுற நீ? நானும் போலீஸ்காரன் தான். இஷ்டத்துக்கு பேச வேண்டாம்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நானும் அதை தான் சொல்றேன். ஏய் ராம், என்னடா இப்படி பேசுற? இதெல்லாம் என் மனசுல தோணுது. உண்மையா இருக்கலான்னு என் போலீஸ் புத்தி சொல்லுது. போலீஸ்காரங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சட்டம் இருக்கா என்ன? அதுக்காக கொலை பண்ண பாப்பாங்களா? டாடி அங்கிள், அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. விட்டா அப்பா தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஐபிஎஸ் ஆகிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. நல்ல ஆபீசரா இருக்கணும், அதுதான் முக்கியம். உண்மையானவங்க யாரு, பொய்யானவங்க யாருன்னு ஒரு போலீஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அத நீ சொல்ல வேண்டாம். நான் ஒரு நல்ல ஆபீசர். அதனால்தான் தாலி கட்டின பொண்டாட்டியும் கூட பார்க்காம உன்னை அரெஸ்ட் பண்ண. ஏய், சீதா கொலை குற்றவாளின்னு நீ மட்டும் சொன்னா போதுமா? சம்பந்தி, அவர் தான் ஐபிஎஸ் ஆச்சே. அவர் சொன்னா ஜட்ஜை நம்பிடுவாங்கன்ற நினைப்போ என்னவோ. அப்பா, கிண்டல் பண்ணாதேப்பா. அவர் என்ன கிண்டல் பண்ணிட்டோம். அதுக்காக நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஓகே பாஸ், நான் ஒன்னும் சப்போர்ட் பண்ணல. சீதா, ஏட்டி உமா, என்ன ஆயிட்டு உனக்கு? நாங்க தான் இங்க பேசிட்டு இருக்கோம்ல. போ, நீ பாட்டுக்கு உறங்கு போ. சும்மா. மாமா, இந்த வீட்ல ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு ஐபிஎஸ் இருக்காங்க. அவங்கள மீறி யாரும் உள்ள வர முடியாது, உங்களை நெருங்கவும் முடியாது. நீங்க தேவையில்லாம குழப்பிக்காதீங்க மாமா. நீங்க போய் படுங்க. ராம், நான் போய் படுக்கட்டா? ஓகேப்பா, குட் நைட். நான் வரேன் சம்பந்தி. சரிங்க சம்பந்தி. அப்பா,
மாமாக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு என்னமோ அர்ச்சனாவோட தங்கச்சி கல்பனாவோட வேலையா தான் இருக்குமோன்னு தோணுது. ஏய், ஏய், முட்டாள்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதடா. கல்பனா எதுக்கு சுபாஷை கொல்ல ட்ரை பண்ணும்? அவ எதுக்கு மகாவை கொல்லணும்? ஆமா, கல்பனாவுக்கு இந்த குடும்பத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? எங்களை கொன்னா அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? சும்மா ஏதாவது. அப்படி சொல்லாதே. கல்பனா மகாவை கொண்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மகாதா கல்பனாவை இந்த வீட்டை விட்டே துரத்துனாங்க. அவ போகும்போது சொன்ன வார்த்தையை நீ மறந்துட்டியா என்ன? ஏ மகா, நீ தப்பு பண்ற. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் நீ அனுபவிப்பன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, ஞாபகம் இல்லையானே? அப்படி பார்த்தா மகாவ கல்பனா கூட கொலை பண்ணிருக்கலாம்ல. ஏய் ஏய் மீரா, என்ன பேசுற நீ? கல்பனா எவ்வளவு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போனா. ஏதோ கோபத்துல அப்படி சொல்லிட்டு போனா. அதுக்காக நைட்டு வந்து மகாவை ஷூட் பண்ணி கொன்னுடுவாளா? இப்படி பழி போடுறதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? ஓ, கல்பனாவுக்கு கோவம் வரும் ஆனா கொலை பண்ண மாட்டா. சீதாவுக்கு கோவம் வரும் அதனால கொலை பண்ணுவா, அப்படிதானே? என்னங்க நியாயம் இதெல்லாம்? அதானே, மீரா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. கோவப்படுறவங்களை எல்லாம் கொலை பண்ணணும்னா சீதா எப்பவோ மகாவை கொண்டு இருக்கணும். மகா சாதாரண தப்பு பண்ணல. சீதாவோட அம்மாவை திருடின்னு பட்டம் கட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கா. அந்த கோவத்துல சீதா கன் எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ண பாத்திருக்கா. அவ சுடணும்னு நினைச்சிருந்தா அப்பவே மகாவை கொண்டு இருக்கலாம். தயவு செஞ்சு இனி இந்த கேஸ பத்தி யாரும் பேச வேண்டாம், புரியுதா? அண்ணே, எப்படி நான் பேசாம இருக்க முடியும்? காலேஜுக்கு போறதா இல்லையானே தெரியல. வெளியே போகவே பயமா இருக்கு. எப்ப யாரு கொல்லுவாங்கன்னே தெரியல. அண்ணா ஐபிஎஸ், எங்க அண்ணா ஐபிஎஸ் சொல்லிக்கலாம். ஆனா மரண பயத்துல வாழ வேண்டியதா இருக்கு. அண்ணே, உங்க மேல இருக்கிற கோவத்துல யாராச்சும் இப்படி பண்றாங்கன்னா நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் ஆனதும் ஏதாவது பெரிய கேங்க பிடிச்சு ஜெயில போட்டீங்களா? அதுக்கு பழிக்கு பழி வாங்க தான் இப்படி பண்றாங்களா? ஏய், நீ நிறைய சினிமா பாக்குறேன்னு நினைக்கிறேன். அவன் ஐபிஎஸ் ஆனது எடுத்த முத கேஸே மகா கேஸ் தான். அதுக்குள்ள இவனை கொலை பண்றதுக்கு கேங்ஸ் வந்துட்டாங்களா? வாய மூடு. செல்வி ஐயா, சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடியா தான் இருக்கு. சித்திக்கு சாப்பிட கொடுங்க. சித்தப்பா சொல்லுறாம், இங்க எங்கேயும் வெளியே போக வேண்டாம். சித்தி ரொம்ப பயந்து போயிருக்காங்க, அவங்க கூடவே இருங்க. சரிடா. எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதும் குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சிடலாம். இன்ஸ்பெக்டர் சார், 2 கான்ஸ்டபிள மஃப்டியில வீட்டுக்கு வெளியில் நின்று 24 hours கண்காணிக்க சொல்லுங்க. ஓகே சார். அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுமா. மகாலட்சுமிய கொன்னதும் இவங்க 2 பேரையும் கொலை பண்ண வந்ததும் ஒரே ஆளா இருக்கலாம்ல? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். முடிஞ்சதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது முட்டாள்தனம்னா? வித்யா, நீ இன்னைக்கே ஒரு முடிவை சொல்லணும். நான் தட்ட மாத்தணும்னு எந்த அவசரமும் இல்ல. நல்லா யோசிச்சு முடிவை சொல்லு. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த முடிவுக்காக நாங்க 2 பேரும் காத்துக்கிட்டு இருப்போம்.
அருண், நீயும் சொல்லுடா. வித்யா ஒருவேளை உன் வாயால நீயே சொல்லணும்னு நினைச்சாலும் நினைக்கலாம். வித்யா, எனக்கும் அம்மா சொல்றது சரிதான்னு படுது. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. ஆனா உங்களோட வாழ்ந்தா உங்களை சந்தோஷமா வச்சுப்பேன், நானும் சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு வித்யா. நானும் அம்மா சொன்ன மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். அது அமைஞ்சா நல்லா இருக்கும். அருண், ஏய், என்ன அவன அடிக்கிற? டேய், என் புள்ளை. ஐயோ, அடிக்கிறானே என் புள்ளைய. விடுங்க. சஞ்சய், டேய், விடு என் புள்ளைய. விடு சஞ்சய். தைரியத்தை பொண்டாட்டி பிடிச்சிக்கன்னு சொல்லுங்க. விடு, விடு. ஐயோ, விடுங்க. டேய், சஞ்சய், விடு. சஞ்சய், விடுங்க சொல்றல. விடுங்க அவரை. தைரியம் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கா? என் பொண்டாட்டிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவேன். கேட்க யாரும் இல்ல நினைச்சியா? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏய், சஞ்சய், ஐயோ, சஞ்சய், விடு சஞ்சய், புள்ள. சஞ்சய், சஞ்சய், என்ன பண்ற? நீங்க பொண்டாட்டி வாழ்க்கை கேட்க வந்திருக்கியா? நான் உன்னையும் பொண்டாட்டியை பிரிச்சு போறேன். இன்னும் அவன் நினைப்போட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னைக்கா இருந்தாலும் நானும் வித்யாவும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வோம். சொன்ன கேளு சஞ்சய். இப்படி ஒரு பொறுக்கி புள்ளைய பத்தி வச்சுட்டு நீங்களாம் எவ்வளவு தைரியமா ஊருக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்கீங்க. உன் பையனால ஊருக்குள்ள ஒரு பொண்ணு நிம்மதியா வாழ முடியல. இவனுக்கு தான் அறிவு இல்லனா ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கிற பொண்ணு உன் பையனுக்கு கேட்டு வந்திருக்க பாரு. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? இவனை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. சரியான பொறுக்கி இவன். இவனே நல்லவன் நினைச்சிட்டு இருக்க. ரோட்ல போற பொண்ணுங்களை கையை பிடிச்சு இழுத்துருக்கான் இவன். நானே அதை என் கண்ணால பாத்திருக்கேன். இவனை இன்னைக்கு விட மாட்டேன். சஞ்சய், சஞ்சய், வித்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.